இந்த மாதிரி ஆனஸ்டா சொன்னோம்னா டைரக்டரும் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம கையில என்னென்ன விஷயம் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லது நினைச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்துல மறக்கிறோமா, அது வேற. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டா ஸ்மூதா ஃபாலோ பண்றதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அப்கோர்ஸ் போன் இல்லாம யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம போன்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன் இல்லாம இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் யூனோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு நல்லபடியா லைஃப் பாசிட்டிவா போறதுக்கு. ஸோ இட்ஸ் தாட் ஃபார் அபவுட் இட். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் போன் கொடுக்கறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் போன் கொடுக்கறதுக்கு.